Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது iQOO Z6 Lite அப்படின்ற லேட்டஸ்டா லான்ச் ஆன ஒரு 5G ஃபோன். இதுல Snapdragonோட 4 Gen 1 அப்படின்ற ஒரு புது ப்ராசஸர் வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் அதாவது 15000 ரூபாய்க்கு உள்ளே லான்ச் பண்ணிருக்காங்க. இது இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸும் கூட இதுல இருக்குது. சோ இந்த ஃபோனோட சாம்சங்ல இருந்து ஆல்ரெடி லான்ச் ஆயிருந்த M13 5G அப்படின்ற ஃபோனோட கம்பேர் பண்ண போறோம். சோ எந்த ஃபோன் ரெண்டு ஃபோன்ல பெட்டரா இருக்குது, எந்த ஃபோன் வாங்குறதுக்கு சம ஒர்த்தான ஃபோன் அப்படின்றதா இந்த வீடியோ. சோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். iQOO Z6 Lite பொறுத்தளவுல 6.58 இன்ச்ல ஒரு Full HD Plus டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. அதுவே நீங்க Samsung M13 எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ஒரு HD Plus டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க 6.5 இன்ச்ல. அதுவும் இல்லாமல் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கும்போதும் Samsung M13ல 90 Hz தான் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுவே iQOO Z6 Liteல வந்து பாத்தீங்கன்னா 120 Hzல வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. டச் சாம்பிளிங் ரேட்னு வரும்போதும் பாத்தீங்க அப்படினா இங்க iQOO Z6 Liteல வந்து 240 Hz வந்து டச் சாம்பிளிங் ரேட் வந்து இருக்குது. அதுவே Samsung M13 5Gல வந்து பாத்தீங்க அப்படினா 180 Hz தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவரால் நீங்க இந்த டிஸ்ப்ளே வந்து கம்பேர் பண்ணீங்க அப்படினா நீங்க iQOO Z6 Lite தான் வந்து சூப்பரான ஒரு வின்னரா இருக்குது. இங்க Full HD Plus டிஸ்ப்ளே வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட நமக்கு கிடைக்குது. சோ இன்டோர்ல நம்ம யூஸ் பண்ணும்போதும் சரி வியூவிங் ஆங்கிள் சூப்பரா இருக்குது. கலர் ரிப்ரொடக்ஷனா இருக்கட்டும், கான்ட்ராஸ்டா இருக்கட்டும், சேச்சுரேஷனா இருக்கட்டும் எல்லாமே பக்காவா வந்து கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளேல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிளியரான வின்னர் அப்படினா iQOO Z6 Lite தான். டிஸ்ப்ளே எல்லாம் உடுபா பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அந்த ரீதியில நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இங்க Snapdragonோட 4th Gen 1 அப்படின்ற ஒரு புது ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இது வேர்ல்ட்லயே இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த போன்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. Samsung M13ல வந்து MediaTekோட Dimensity 700 அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து கேமிங் ப்ராசஸர் தான். பட் இந்த ப்ராசஸரோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இதோட பெஞ்ச்மார்க்ல ரொம்பவே அதிகமான ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் Snapdragonோட இந்த 4th Gen 1 அப்படின்ற இந்த ப்ராசஸர். இந்த ப்ராசஸர்ல நான் நிறைய கேம் வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன். Asphalt 9, Apex Legends Mobile அந்த கேம் இதெல்லாம் ப்ளே பண்ணும்போது எந்த விதமான லாகும் இல்ல. இதுல முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா ஹீட்டிங் பிரச்சனை இல்ல. சோ ஹீட்டிங் பிரச்சனை இல்லாதனால முக்கியமா நமக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சஸ்டெய்னான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது iQOO Z6 Liteல 4 காம்பனன்ட் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க. கிராஃபைட் கூலிங் ஃபிலிம், தெர்மலி கண்டக்டிவ் ஜெல், கூலிங் காப்பர் ஃபாயில், டெம்பரேச்சர் சென்சார் இந்த 4 விஷயத்தையும் சேர்த்து ஒரு கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்திருக்கிறதுனால இதுல நல்லாவே வந்து ஹீட்டிங் வந்து ரொம்பவே ரெடியூஸ் பண்ணப்படுது. அதனால கேம் விளையாடுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நீங்க Dimensity 700 கம்பேர் பண்ணாலும் சரி இல்ல Snapdragonோட 680 ப்ராசஸர் கம்பேர் பண்ணாலும் சரி ரெண்டை விட இது ரொம்பவே அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். சோ இந்த பட்ஜெட்ல இருக்கிற ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொன்னா அது Snapdragon 4 Gen 1 அப்படின்னு சொல்லலாம். RAM னு வரும்போது பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே DDR4X RAM தான் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ஃபீச்சர் வருது, அதாவது எக்ஸ்டெண்டட் RAM அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து வருது. அதை பத்தி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்மள்ட்ட இருக்க ஸ்டோரேஜை RAM-ஆ வந்து மாத்திக்கிறதுக்கான அந்த விஷயம் தான் அது வந்து நீங்க iQOO Z6 Liteல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2GB நீங்க வந்து எக்ஸ்பாண்டபிள் வந்து பண்ணிக்கலாம். அதுவே நீங்க Samsung M13 எடுத்தீங்க அப்படின்னா நீங்க 6GB வரைக்கும் வந்து பண்ணிக்க முடியும். சோ ஆல்ரெடி ஒரு 6GB இருக்கு, இன்னொரு 6GB ஆட் பண்ணீங்கன்னா மொத்தம் 12GB RAM வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நீங்க iQOOல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2GB மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். சோ 8GB RAM தான் உங்களுக்கு அதிகபட்சமா வந்து கிடைக்கும். சோ அது மட்டும் கொஞ்சம் வந்து இங்க ஒரு சின்ன ஒரு மைனஸ்னு சொல்லலாம். அதே நேரத்துல நீங்க ஹோல் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பாத்தீங்க அப்படின்னா iQOO G6 Lite தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு பெர்ஃபார்மரா இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், கேமரா பத்தி பேசுவோம். கேமரா வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்க சொல்றது என் காதுல விழுகுது. சோ கேமரான்னு பார்க்கும்போது இங்க ரெண்டுலயுமே டுயல் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க ரியர் சைடுல. சோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஸ்பெக் தான் அப்படிங்கலாம். ரெண்டுலயுமே மெயின் கேமரா வந்து 50 மெகாபிக்சல் கேமரா தான். ஆனா அந்த செகண்டரி சென்சர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே கொஞ்சம் டுபாகூர் சென்சர் தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்க வந்து ஒரு மேக்ரோ சென்சர் 2 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அங்க சாம்சங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சிங் சென்சர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெண்டுமே கணக்குல நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. சோ அங்க ஒரு கேமரா இருக்கறதா நீங்க நினைச்சுக்கலாம். சோ கிட்டத்தட்ட ரியர் கேமரால ரெண்டுமே ஒரு ஈக்குவலான ஒரு இதுதான் கிடைக்குது. அதுவே நீங்க செல்ஃபி கேமராக்கு வரும்போது iQOO Z6 Liteல வந்து 8 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. Samsung M13 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. சோ iQOO Z6 Liteல நான் எடுத்த சில சாம்பிள்ஸ் நான் ஆட் பண்றேன். எப்படி இருக்குன்றதை நீங்க பாருங்க. அடுத்ததா இந்த போன்ல இருக்கிற பேட்டரி ரெண்டு போன்லயுமே காமனா ஒரு சூப்பரான 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 5000 mAh அப்படிங்கும்போது நம்ம 2 நாளைக்கு வந்து தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது மைல்டா யூஸ் பண்றவங்க, அதுவே யூசர் வந்து ரொம்ப ஹெவியா யூஸ் பண்றவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து இருக்கும். அப்படி இல்லாட்டினாலும் ஒரு நாளைக்கு கொஞ்சம் கம்மியா கூட இருக்கலாம். பட் நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ரெண்டு போன்லயுமே 5000 mAh பேட்டரி இருந்தாலும் இங்க சார்ஜிங்ல வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. iQOO Z6 Liteல வந்து பார்த்தீங்கன்னா 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுவே
சாம்சங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 வாட்ஸ் தான் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா iQOO வந்து இங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா இங்க வந்து பாக்ஸ்ல அவங்க சார்ஜர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா சாம்சங்ல சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இங்க ஒரு பிளஸ்ஸா வந்து பார்க்கப்படுது. இவங்க ஏதாவது பண்டல் ஆஃபர் கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஏன்னா இன்னும் இந்த போன் வந்து சேலுக்கு வராதனால பண்டல் ஆஃபர் எதுவும் பண்றாங்களான்றது தெரியல. ஸோ அப்படி வந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அப்டேட் பண்றேன். அது என்னன்றதை பார்த்து அதோட சேர்த்தே நீங்க இந்த போன் வாங்குறதா இருந்தா பண்டல் ஆஃபர்லேயே வந்து அந்த சார்ஜரையும் சேர்த்து வாங்கிக்கோங்க. நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும். பட் இந்த சார்ஜிங் விஷயத்துல இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கு, அங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ சார்ஜிங் அண்ட் பேட்டரி சைடில் ரெண்டு போனையுமே வந்து எதையுமே பெருசுன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மர் தான். அடுத்ததா இந்த ரெண்டு போனுமே 5G போன். சாம்சங் M13 இருந்தாலும் சரி, இல்ல iQOO Z6 Lite இருந்தாலும் சரி, ரெண்டுமே 5G போன். ஸோ எத்தனை 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இங்க வந்து சாம்சங்ல 11 பேண்ட்ஸ் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்க iQOO Z6 Liteல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேண்ட் தான் சப்போர்ட் வந்து இருக்குது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பேண்டுமே ஜியோ ஏர்டெல் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேண்டுமே சப்போர்ட் பண்ணும். அவங்க எடுத்திருக்க நிறைய பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த சப்போர்ட் பண்ணிருக்க இந்த ரெண்டு பேண்ட் தான். அதே நேரத்தில் நீங்க வேற நெட்வொர்க் யூஸ் பண்றீங்க, இல்ல வேற மாநிலங்கள்ல பல இடங்களுக்கு வர்றீங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல இந்த நெட்வொர்க் எடுக்காம போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாம்சங் வந்து இங்க 5G பேண்டை பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயமா வந்து 11 பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. OS பொறுத்தவரை ரெண்டுமே Android 12 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இங்க வந்து ஃபன் டச் ஸ்கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த One UI வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுல வந்து எது பிடிக்கும் அப்படின்றது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அடுத்தது வெயிட் அண்ட் திக்னஸ் பத்தி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இங்க சாம்சங்கோட M13 வந்து பார்த்தீங்கன்னா 195 கிராம்ஸ் வந்து இருக்குது வெயிட். அதுவே iQOO Z6 Lite வந்து பார்த்தீங்கன்னா 194 கிராம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரே வெயிட் தான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திக்னஸ்னு வரும்போது சாம்சங் வந்து கொஞ்சம் வந்து பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 9 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து நீங்க iQOO Z6 Lite எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8.25 mm தான் திக்னஸ் வந்து இருக்குது. இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா iQOO வந்து டிசைன் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு போன்லயுமே 3.5 mm ஆடியோ போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க தாராளமாக உங்களுடைய வயர்டு ஹெட்ஃபோன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் இல்லை இயர் ஃபோன்ஸ் எது வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து அல்ட்ரா கேம் மோட் அப்படின்ற ஒரு மோட வந்து iQOOல வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங்ல அந்த மாதிரி மோட் எதுவுமே இல்லை. இதுக்கு அடுத்ததா வந்து இதோட பிரைசிங் தான் இதுல முக்கியமான ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏற்கனவே சாம்சங் நம்ம பார்க்கும்போது சாம்சங் வந்து 4GB மற்றும் 64GB உள்ள அந்த வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அதுவே 6GB 128GB உள்ள வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த iQOO வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே எப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 4GB RAM மற்றும் 64GB ஸ்டோரேஜ் உள்ள அந்த வேரியன்ட் வந்து 14,000 ரூபாய்க்கும், அதே மாதிரி 6GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் உள்ள அந்த வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15,500 ரூபாய்க்கும் வந்து விலைக்கு வர வந்து இருக்குது. இதுல நீங்க SBI கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2,500 ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நீங்க 4GB 64GB வேரியன்ட் வந்து 11,500 ரூபாய்க்கும், அதே மாதிரி 6GB 128GB வேரியன்ட் வந்து 13,000 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுல காம்போ ஆஃபரா இப்போ நீங்க போன் வாங்கும் போது 18 வாட்ஸ் சார்ஜர் வந்து 399 ரூபாய்க்கும் வந்து நம்மளால வந்து வாங்கிக்க முடியும். ஸோ சார்ஜரை பற்றியான கவலை வந்து இங்கே முடியுது. ஸோ ஓவரால் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது iQOO Z6 Liteல நல்ல ஒரு சூப்பரான ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் விட இந்த பட்ஜெட்டில் இருக்க எல்லா ஃபோனையும் பீட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த செக்மெண்ட்ல ஒரு பெட்டரான ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் பாக்ஸில் சார்ஜர் ரிமூவ் பண்ணது 5G பேண்ட் 2 தான் கொடுத்துருக்குது. இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் M13 விட பல விதங்களில் iQOO Z6 Lite தான் வந்து பெட்டரான ஒரு ஃபோனா எனக்கு வந்து தெரியுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எந்த ஃபோனுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க? சாம்சங்கா இல்லை iQOO Z6 Lite அப்படின்றத நீங்க வந்து கீழே வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் தோஸ், தமிழோட டெக். நன்றி, வணக்கம்.